friends, welcome to Preetha samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வந்து சாரிலாம் கட்டிட்டு ரெடியா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கோயம்புத்தூருக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சு, ஜாலியாக ஸ்வீட் மெமரியோட கிளம்பியாச்சு. பாருங்கள், வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ட்ராவல்னாவே சாங்ஸ் இல்லாதையா, ஸோ நான் வீட்லேயே வந்துட்டு எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகணும். கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இருக்க கடையில் தான் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது இங்கே தக்காளி காய்கறிலாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நான் வாங்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து விநாயகா மிஷன் காலேஜ். இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் சேலம் வரும்போது அஸ்வந்த் வந்துட்டு இதை பார்த்துட்டு சேலத்து தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்ததுமே சேலம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பான். இது பார்த்திங்க அப்படின்னா 1008 லிங்கம். இதில் வந்து நான் 1 or 2 டைம்ஸ் போயிருக்கேன். திருப்பி போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் vlog வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சும். ஆல்ரெடி போட்டிருக்கனால நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா பவானி பாலத்தில் தானே போவோம். ஸோ அதனால் பாருங்கள், தண்ணி இந்த ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறையாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து வீடியோ எடுத்தோம். பாருங்கள், எல்லோ கலர் பட்டர்ஃப்ளைஸ் அழகாக போயிட்டுருக்கு வீடியோ எடுக்கும் போது. பாருங்கள், அஸ்வந்த் தண்ணியை பார்த்ததும் ஒரே ஜாலி ஆகிட்டான். அஸ்வந்த் அவரும் அந்த சைடு வந்து நடுவில் இது இருக்கும், அந்த பக்கம் நடுவில் செவர் இருக்கும், அந்த பக்கம் வந்து இறங்கி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், தண்ணினாவே எனக்கு கொஞ்சம் பயங்க தூரத்தில் இருந்து பார்க்கும் போது. ஆனால் இறங்கி விளையாடுவேன். ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பயமாக த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வீடியோவில் பார்க்கும் போதே அப்படி தான் இருந்தது, பயமாக இருக்க மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். கவியும் அவர் கூப்பிட்டாரு. பார்த்தீங்கன்னா கவி வந்துட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டா. அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது போல். சரி, அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு, ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ண டைமு வேறு, ஆனால் கிளம்புனது டைம் வேறுங்க. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த நர்சரிக்கு போகிற வழியில் போனோம். ஆல்ரெடி இந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு செடி முக்கியமாக வாங்க வந்தாங்க, ஆனால் பட் அது கிடைக்கல. இங்கே எப்பயுமே எல்லா செடியும் இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய நர்சரி, எல்லாமே மறிக்கொழுந்து அதெல்லாமுமே இங்கே கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நர்சரி. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகும்போது இந்த இது பார்க்காத போகவே மாட்டோம். ஸோ ஏதாவது செடி நிறைய நம்ம வீட்டில் செடி இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் வாங்கியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப எனக்கு நான் இங்கே ஒரு முக்கியமான செடி வாங்கலான்ட்டு இருந்தேன், பட் அது கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் வெத்தலை செடியும் அதே போல் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பூ, அது பேர் எனக்கு தெரியல, அந்த செடியும் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இட்லி பூவும் வெரைட்டியாக இருந்ததுங்க. பாருங்கள், செடிகளை பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே ரொம்ப அழகாகவே இருந்தது. பாருங்கள், வெளியே வந்துட்டேங்க. வாங்கிட்டு வெளியே வந்துட்டு பாருங்கள், நர்சரி ரொம்ப பெரிய நர்சரி. இது பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறை அங்கே இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே நர்சரியோட இது தான். எல்லா செடியுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். பட் நான் கேட்டது கிடைக்கல. இது நர்சரி பேர் பார்த்திங்கன்னா சுரபி நர்சரி. ஸோ நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்தாச்சு. அது இருகூரும் வந்தாச்சு. இதான் பிளேக் மாரியம்மன் கோயில். இருகூரில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் இங்கே பாருங்கள், ரைட் சைடு ஒரு பேக்கரி இருக்கும் பாருங்கள். அங்கே தான் வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாமே வாங்குவோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் ஸ்வீட் மெமரியாக இருந்தது. அதே போல் ரைட் சைடு ஒரு கடை இருக்கும், அதுலேயும் வாங்குவோம். அங்கே விநாயகர் கோயில் இருக்குது, அந்த சைடு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ இங்கே பாருங்கள், ரைட் சைடு சிக்கன் கடை இருக்குது, சிக்கன் மட்டன் கடை, அங்கே தான் வாங்குவோம். கார் அந்த லெஃப்ட் சைட் பார்க் பண்ணிவிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பாலமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு vlog நான் போட்டிருக்கேன். ஸ்கூலுக்கு வந்து நான் கவி அஸ்வந்த்லாம் போகும்போது vlog போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சிங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் ஒரு ஒர்க் இருந்தது, ஸோ அதுக்காக வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.